உறுதியாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி மாபெரும் வெற்றி பெறும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பெரும்பான்மை பெற்று மீண்டும் ஆட்சியில் புரட்சி தமிழர் எடப்பாடியார் அமர்வார். புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவர் அம்மா இவருடைய நல்லாட்சி மீண்டும் மலரும். மீண்டும் அமைதி பூங்காவாக தமிழகத்தை மாற்றி காட்டுவார். விலைவாசியை கட்டுப்படுத்துவார். போதையில்லா தமிழகம், முழுமையான சுதந்திரம் காவல்துறைக்கு. இதன் மூலமாக போதைகள் கட்டுப்படுத்தப்படும். போதை ஆசாமியெல்லாம் பிடித்து போடப்படுவார்கள். இந்த திருட்டு ஆசாமிகள் கிரிமினல் பேர் வழியெல்லாம் அடுத்த மாநிலத்துக்கு ஓடி விடுவார்கள். ஏற்கனவே புரட்சி தலைவர் அம்மா ஆட்சிக்கு வரும் பொழுது தமிழ்நாட்டை எந்த ஒரு கிரிமினலும் இல்லை, வெளி மாநிலத்துக்கு சென்று விட்டார்கள். எனவே அது போன்ற ஒரு சூழ்நிலை தமிழக மக்களுக்கு இப்ப தேவை அமைதி, தங்களுடைய பிள்ளைகளுடைய எதிர்காலம். இன்றைக்கு பால்படுத்துகின்ற போதை அந்த தள்ளாட்டத்திலிருந்து அவர்களை விடுவித்து புரட்சி தமிழர் எடப்பாடியார் சாதனை படைப்பார். சொல்லுங்க, மத்திய அரசு மாநில அரசு இணைந்து தமிழக மக்களுக்கு ஆன திட்டங்களை கொண்டு வந்து செயல்படுத்துவார். புரட்சி தமிழர் எடப்பாடியார் மிக சிறந்த நிர்வாகி. ஒரே வருடத்தில் 11 மருத்துவக் கல்லூரி கொண்டு வந்தார். உலகத்தை அச்சுறுத்திய கொரோனாவை அடக்கியவர், கட்டுப்படுத்தியவர் தமிழகத்தில். எனவே அப்படிப்பட்டவர் சிறந்த நிர்வாகம் தருவார். 5 பைசா வருமானம் வராத போதும் கூட அரசு கஜனாவுக்கு கொரோனா காலத்தில் அதை சிறப்பாக நிதி ஆளுமை பண்ணி அனைத்து மக்களும் பொருளாதாரத்தில் மிகப்பெரிய அளவுக்கு பின்னடைவு ஏற்பட்டாலும் அரசாங்கத்தால் கைதூக்கி விட்டார் என்பதை இந்த நேரத்தில் தெரிவிச்சு. அப்படிப்பட்டவர் சிறந்த நிர்வாகம் தருவார். கொஞ்சம் செல்லெல்லாம் கொஞ்சம் ஆஃப் பண்ணுங்க. சொல்லுங்க இந்த தேர்தலை நோக்கி பேசுங்க. என்னன்னு மக்கள்கிட்ட எங்களுடைய தேர்தல் அறிக்கை கொடுத்த அத்தனை தேர்தல் அறிக்கையும் எங்க பொதுச் செயலாளர் அறிவித்திருக்கிற குடும்பத்துக்கு 10,000 ரூபாய் வாக்களித்து முடிந்தவுடன், ஆட்சி அமர்ந்தவுடன் அனைத்து குடும்பங்களுக்கும் 10,000 ரூபாய் வழங்கப்படும் அரசாங்கத்தால். அது மிக சிறப்பாக போய் மக்களை சென்றடைத்திருக்கு. அதே மாதிரி மக்களுக்கு வழங்குவோம், கட்டணம் இல்லாமல் வழங்குகிற அந்த ஃப்ரிட்ஜ் வழங்கப்படும் என்று அறிவித்தார். அதுவும் போய் சிறப்பாக போய் மக்கள் மத்தியில் சேர்ந்திருக்கு. குலவிளக்கு திட்டத்தின் அடிப்படையில் அனைத்து மகளிர்களுக்கும் மாதம் 2,000 ரூபாய் வழங்குகிற திட்டமும் போய் சேர்ந்திருக்கு. ஆண்டுக்கு 3 சிலிண்டர் வழங்குகிற திட்டமும் போய் சேர்ந்திருக்கு. இப்படி அனைத்து திட்டங்களும், ஒரு உதாரணமாக சொல்லுகிறேன், அனைத்து திட்டங்களும் போய் சேர்ந்திருக்கு. யாரு அவருக்கு முதலமைச்சர் பொதுவா வந்துங்க தோல்வி பயம் அவருக்கு வந்துருச்சு. தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய ஒற்றுமை, தேசிய ஜனநாயக கூட்டணியுடைய வலிமை, மக்கள் இந்த அரசாங்கத்தை தூக்கி எறிய வேண்டும் என்ற ஒரு நிலைக்கு வந்துட்டாங்கன்னு நினைக்கும் போது இன்னைக்கு முதலமைச்சர் அப்படித்தான் பேசி ஆகணும். எப்பா அவர் பொருள் விற்கணும்ல, கடை விரிச்சிருக்காரு, கடையில பொருள் விற்கணும். அவர்னால கடந்த ஆட்சியில நாங்க ஊழல் செய்தோம், தவறு நடந்துச்சு, 10 ஆண்டுகள் மோசமான ஆட்சி கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியுதா? தேர்தல் நேரத்தில் பாரதிய ஜனதா அதிமுக கூட்டணி, ஏன்னா பாரதிய ஜனதா பாகிஸ்தானோட நாங்க கூட்டணி வச்சிருக்கோம். இவங்க கூட்டணி இப்ப குடிச்சா இனிக்கும், மந்திரி சேவையில இது பண்ணா இனிக்குது. நாங்க தோழமை கொண்டா, எங்க அண்ணன் தோழமை கொண்டா கசக்குது. இதுவே என்னன்னா
ஒரு தேர்தலில் ஒரு தலைவர் இப்படி பேசுறாருனால அவங்க தொண்டர்கள் சோர்ந்து போவார்கள். அவர் நினைக்கிறாரு சோர்ந்து போன தொண்டர்களை தட்டி எழுப்பலாம், சிறுபான்மை பிரிவு மக்களை இன்னைக்கு அவங்க வாக்குகளை வாங்கிடலாம் நினைக்கிறாரு. உறுதியாக நடக்கவே நடக்காது. இந்த 5 ஆண்டுகள சிறுபான்மை மக்களுக்கு என்ன செய்திருக்கிறார்? நாங்க கொண்டு வந்த நோன்பு கஞ்சிக்கு 5500 மெட்ரிக் டன் அரிசியை கூடுதலாக வழங்கியிருக்காரா? மெக்கா மெதினாவுக்கு போற பயனாளிகள் நாங்க மானியம் கொடுத்து அவர்களுக்கு அனுப்பி வைத்தோம். முதலாக எங்க அம்மா அந்த திட்டத்தை மத்திய அரசு நிறுத்தினாலும் எங்க அண்ணன் எடப்பாடியார் கொடுத்து அதை நிறைவேற்றி கொண்டிருந்தார். அதே மாதிரி செருசேலம் செல்வதற்கு கிறிஸ்தவர்களுக்கும் நிதி வழங்கி அங்கே வழிபாடு செய்வதற்கு வழிவகை செய்தார் அம்மா அவர்கள். அதே மாதிரி எங்க புரட்சி தமிழரும் செய்தார். அதே மாதிரி இந்துக்கள் திருக்கோயிலாக இருக்கின்ற மானசுரம் போன்ற கோயில்களுக்கெல்லாம் செல்வதற்கு நிதி வழங்கினார். ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க? அதே மெக்கா மெதினா செல்ற இஸ்லாமியர்களுக்கு நாங்க சென்னையில அவங்க தங்குவதற்கு இடம் அமைத்து கொடுத்தோம். பெரிய பில்டிங் கட்டணும், அவங்களுக்கு இடம் போதவில்லை என்று பயணிகளை அதிகப்படுத்தினாங்க. போய் பார்க்கிறவங்கள எங்க ஆட்சியில நல்லா எண்ணி பாருங்க. அப்ப அந்த கட்டடத்தை நாங்க தான் கட்டணும். பள்ளிவாசல் தோறும் புனரமைக்கிறதுக்கு நிதி கொடுத்தோம். அதே மாதிரி உலமாக்களுக்கு வழங்குற மாத ஊதிய தொகையை அதிகமாக படுத்தி கொடுத்தோம். அதே மாதிரி காஜியார்களுக்கு மாதம் 20 ரூபாய் எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக இருக்கும்போது அண்ணன் எடப்பாடியார் 20,000 ரூபாய் வழங்கினார். இப்படி நான் சொல்லிக்கிட்டே போனோம். ஃபாதர்ஸ் கிறிஸ்தவர்கள் எல்லாருக்கும் கொடுத்துருக்கோம். இவங்க என்ன கூடுதலா பண்ணியிருக்காங்க? என்ன இஸ்லாமியர்களுக்கு செஞ்சிருக்காங்க? எங்க ஆட்சியில என்ன பாதிப்பை ஏற்படுத்துறோம்? இவங்க என்ன பாதிப்பை அதை நீக்க போறாங்க? அதை சொல்ல முடியுதா முதலமைச்சரால? எது கொடுத்தாலும் அதை சொல்றாரு, பூச்சாண்டி காமிக்கிறார். உறுதியாக சொல்றேங்க, மக்களுடைய இப்ப நான் இன்னைக்கு 5 நாள் 4 நாள் பிரச்சாரம் பண்ணிட்டேன். மக்கள் போன கடந்த தேர்தலில் எனக்கு கொடுத்த ஆதரவை காட்டிலும் வரவேற்பை காட்டிலும் இன்றைக்கு அதை காட்டும் கூடுதலாக மகிழ்ச்சியாக தங்க வீட்டு பிள்ளையாக என்னை நினைத்து நான் 15 ஆண்டுகள்ல இந்த தொகுதிக்கு என்னென்ன செய்திருக்கிறேன். 10 ஆண்டுகள் அமைச்சராக இருக்கும்போது மதுரைக்கு என்னென்ன பணிகளை கொண்டு 10,000 கோடிக்கான பணிகளை கொண்டு நிறைவேற்றினேன். இவங்க ஆட்சியில மதுரைக்கு என்ன செஞ்சாங்க நான் கேள்வி கேட்டேன். 200 கோடிக்கு மேல் ஊழல் நடந்திருக்க மாநகராட்சியை அதோடைய ஊழல் பெருவனை பிடித்து ஜெயில போட முடிஞ்ச நம்முடைய முதலமைச்சரால போடலையே. அதனால மேயர், மண்டல தலைவர், மாநகராட்சி இயங்காம தான் செய்ய முடிந்தது. 69 மாமன்ற உறுப்பினர் இருந்தா ஒன்னும் செய்ய முடியல. என்ன சொல்றீங்க? அதனால உறுதியாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மதுரையில் இருக்கிற 10 தொகுதியிலும் மாபெரும் வெற்றி பெறும். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய கூட்டணி வெற்றி பெறும். என்னை பொறுத்தளவுக்கு முதலமைச்சர் என்னுடைய தொகுதிக்கு வர்றார், அதாவது நான் என்னுடைய தொகுதி நான் மேற்கு தொகுதிக்கு வர்றாருன்னா வரவேற்கிறேன். வாங்க வாங்க முதல்வரே, வாங்க வாக்கு கேளுங்க. நான் என்ன செஞ்சிருக்கேன் மதுரைக்கு அப்படின்னு சொல்லிட்டு கேளுங்க. என்ன சொல்றீங்க? மதுரைக்கு இந்த 5 ஆண்டுகள்ல என்னென்ன செஞ்சிருக்கேன்? நாங்க கொண்டு வந்த குடிநீர் திட்டத்தை, முல்லை பெரியார் கூட்டு குடிநீர் திட்டத்தை 24 மணி நேரம் செயல்படுத்தினேன் அப்படின்னு சொல்ல முடியுதா? சொல்லு, கேட்க சொல்லுங்க. அவர் திறந்து வச்சாருங்க. ஐயா, நிறைய பேருக்கு இன்னும் போகவே இல்லை, குடிநீரே கிடைக்கல, பைப் லைனே பதிக்கல. என்ன திட்டம்? இன்னும் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்துல 2011 கொண்டு வந்த திட்டத்தை இன்னும் முழுமைப்படுத்தல. முதலமைச்சர் எதை சொல்லி வாக்கு கேட்பார்? சரி, மேற்கு தொகுதிக்கு என்ன செஞ்சாங்க? சும்மா ஒரு 4 கோயில்ல அந்த அமைச்சர் செட்டு போட்டா முடிஞ்சு போகுதா? சும்மா ரோடு தரமில்லாத கான்ட்ராக்டரை கொடுத்து ரோட போட்டா சரியாயிருமா? அதெல்லாம் மக்கள் எதிர்பார்க்கல. மக்கள் அமைதி. இந்த நாட்டில் போதை கலாச்சாரத்தை ஒழிக்கணும், விலைவாசியை கட்டுப்படுத்தணும், வீட்டு வரி 10 மடங்கு ஏறி போச்சு, மின் கட்டணம் உயர்ந்து போச்சு,
இதெல்லாம் என்ன சொல்ல போறாரு? குறைக்க போறேன்றாரா? என்ன சொல்லி கேட்பார்? வரட்டும், வந்து கேட்கட்டும். மக்கள் தான் எஜமானர்கள், மக்கள் தான் எஜமானர்கள். அது எல்லா கட்சிக்கும். எனவே அவர்கள் பார்த்து தீர்ப்பளித்தால் மனமோந்து எழுதும். என் புரட்சி தலைவர், மக்கள் தான் எஜமானர், மக்கள் தான் நீதிமான்கள். தலைவர் கேட்ட மாதிரி நான் என்ன தவறு செய்தேன் 1980 கேட்டார் அவர் ஆட்சியில். அதே மாதிரி நான் கேட்கிறேன், இந்த தொகுதிக்கு நான் ஏதாவது குற்றம் குறை செய்திருக்கேனா? என்னால 10 ஆண்டுகளை ஏதாவது என்னை குற்றம் சொல்ல முடியுமா அப்படின்னு நான் கேட்கிறேன். 5 ஆண்டுகளை என்னுடைய பணி தொய்வாயிருக்கா? சட்டமன்றத்தில் குரலாக ஒழித்திருக்கேன், என் மேற்கு தொகுதிக்கு ஒழித்திருக்கேன், மதுரை மாநகருக்காக ஒழித்திருக்கேன். நல்ல வேட்பாளர் ஒரு மக்கள் என்ன நினைப்பாங்க? தன்னுடைய சட்டமன்ற உறுப்பினர் நல்லவனா வல்லவனா கிரிமினல் நடவடிக்கையில் ஈடுபடாதவனா தான் பார்ப்பாங்க. என்னப்பா கேட்டு சும்மா இருக்கு, நான் என்ன சொல்றேன், இதெல்லாம் பார்ப்பாங்க. அதனால முதலமைச்சர் வர்றத பத்தி எனக்கு கவலையே இல்லை. வந்தா வந்துட்டு நல்லா வரவேற்று எல்லா நல்லா நான் தான் பார்த்துட்டேன் களத்துல. நல்ல வியூ ஆகுறாங்கப்பா, வியூகள்லாம் நல்லா தான் இருக்கு. அதான் தம்பி, கட்டம் கட்டி பிரச்சாரம். இதெல்லாம் படம் ஓடலாம், விளம்பரமாகலாம். படம் ஓடணுமே, எப்ப படம் ஓடணும், மக்கள் ஆதரவு இருந்தா தான் படம் ஓடும். இந்தியன் 2 படத்துக்கு கொடுக்காத விளம்பரமா? எத்தனை படங்களுக்கு விளம்பரம் கொடுத்தாங்க, என்னன்னா பில்டப் கொடுத்தாங்க, ஏத்துக்கிட்டாங்களா? மக்கள் இல்ல. மக்கள் களத்துல சாதாரண எடுத்த படம் வெற்றி அடையுது. இந்த தாய் கிழவின்னு ஒரு படம் எடுத்தாங்க, இந்த தாய் கிழவி இன்னைக்கு பிச்சுக்கிட்டு போகுது. அதே மாதிரி ஒரு சின்ன என்ன பந்து, ரப்பர் பந்து, அதுன்னு ஒரு படம் எடுத்தாங்க, பெரிய பட்ஜெட்ல. அது மாதிரி நான் அவங்களுடைய ஊழியர், மேற்கு தொகுதியுடைய ஊழியர், அவங்க வீட்டு பிள்ளை, என்னை தேர்ந்தெடுக்க அவங்கள ஒருத்தராக நினைக்கிறேன். சகோதரி கனிமொழி எல்லாம் பேச்சு போன தடவை கனிமொழி தான் சொன்னாங்க, ஒரு சொட்டு மது கூட எங்க அண்ணன் ஆட்சிக்கு வந்தா தமிழகத்துல இருக்காது, எடப்பாடி ஆட்சியில இளம் விதவைகள்லாம் அதிகமாயிட்டாங்க அப்படின்னு சகோதரி கனிமொழி தான் சொன்னாங்க. அவங்க சிறந்த கவிதை எழுதக்கூடியவங்க, சிறந்த பேச்சாளர். ஆனா அண்ணனை பில்டப் பண்ணி கொடுக்கறது தான் தப்பு. ஒண்ணும் முடியலையே. இப்ப மாணவிகள்லாம் போதைக்கு அடிமை ஆயிட்டாங்களே. தங்கச்சி கனிமொழி சகோதரி, என்னப்பா அதுக்கு என்னப்பா சொல்ற? சகோதரி கனிமொழி சொல்லுப்பா, ஏப்பா அவங்க அண்ணன் ஆட்சியில் இப்படி நடந்து போச்சாப்பா. PLA 2 நிறைய, அது என்ன அந்த பார் அதிகமா கொடுத்துட்டாரு, FL2 அதிகமா கொடுத்துட்டாரு, அத சொல்லுங்கப்பா. அதை கட்டுப்படுத்த சொல்லுங்க. கட்டுப்படுத்தினாங்களா? சரி, அதெல்லாம் மத்தல. இது டைரக்ட் ஃபைட், டைரக்ட் ஃபைட். ஏதோ தலைவர் படத்துல நான் சொல்றேன், யாரு வேணா யாரு எதுன்னு சொல்லுவாங்க, எங்களுக்கு அதை பத்தி இல்லை. எங்களை பொறுத்தளவுக்கு டைரக்டா இந்திய கூட்டணியா, தமிழகத்தில் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைமையிலான தேசிய கூட்டணியா என்ற நிலைப்பாடுதான் மக்கள் மத்தியில் இருக்கு. மற்றவர்களை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நன்றி, வணக்கம்.